டி மிஸ்டர் டி மாஸ் பண்ணிட்டாரு. கதையே கிடையாது. ஏன்டா இப்படி எடுத்தாங்கன்னு. ப்ரோ 10க்கு என்ன ப்ரோ 10.2 கொடுக்கலாம். கைஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கமலா தேட்டரில் தான் இருக்கோம். ராயன் படம் இறங்கி 3 நாள் ஆகுது. 3 நாளுக்கு அப்புறம் மக்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மக்கள் ஆர்வம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க. தனுஷோட ஆக்டிங் எப்படி இருக்குது, டைரக்ஷன் எப்படி இருக்குது, ஏஆர் மியூசிக் எப்படி இருக்குது, எல்லாமே அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா. என்ன வரும் சண்டை ஃபுல்லாக. சென்னை வாசிங்களாவே அப்படி இல்லைல்ல, எல்லாமே ஃபுல்லாக சண்டை சண்டை சண்டை. மிஸ்டர் டி மாஸ் பண்ணிட்டாரு. ஒரு சைடில் ஒரு டைரக்ஷன் கண்டிப்பாக பாராட்டணும். ஆக்டராகவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வெற்றிமாறன் சாரோட பாதி இருக்கு, அப்படியே செல்வராகவன் ஸ்டைல், 2 பேர் ஸ்டைல மிக்ஸ் பண்ணி ஒரு காம்போ மாதிரி மிஸ்டர் டி பண்ணிட்டாரு. சும்மா குறை சொல்லக்கூடாது, செம்ம டைரக்ஷன். சான்ஸ்லெஸ் ஏஆர் ரஹ்மான் சாரை பத்தி பேசியே ஆகணும். கண்டிப்பா மாஸ் பண்ணியிருக்காரு ஏஆர் ரஹ்மான். பிஜிஎம்ஸும் சரி, அந்த உசுரே, அடங்காத அசுரன், வாட்டர் பைட் 3மே செம்மையா இருந்துச்சு. சான்ஸே இல்லை ப்ரோ. நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா இதை நம்ம வந்து ஒரு டைரக்ஷனாகவும் பார்க்கணும், ஒரு ஆக்டராகவும் பார்க்கணும். அந்த வகையில் இதுக்கு பாராட்டக்கூடிய ஒரு முயற்சியா இருக்கு. அது ஒரு சேனல் ப்ரோ, அது நல்லா இருந்துச்சு. பவர் பாயிண்ட் ஒரு நல்லா இருந்துச்சு. இது ஒரு ஆக்ஷன் பிளாக்னு வரும்போது அது ஏ ரேட்டடு அவர் பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அது கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நியூ டைரக்ஷன் பவர் பாயிண்ட் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு புது இது மாதிரி தெரிஞ்சிருக்காரு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் பண்ண மாதிரி தான் இருந்தது பவர் பாயிண்ட். அதே மாதிரி ராயனும் ஒரு மாதிரி நல்ல முயற்சி, செமையா இருந்தது. சும்மா கண்டிப்பா அதான் ப்ரோ, கண்டிப்பா எக்ஸெப்ட் பண்ணதுக்கு தீனி போட்டாரு. கரெக்டா இருக்கு, நல்லா இருக்கு படம். ஒரு ரேட்டிங் எவ்வளவு கொடுத்தீங்க? 10க்கு சாலிடா ஒரு 8 கொடுக்கலாம் ப்ரோ. 8 or 7 கண்டிப்பா கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு படம். எப்படி இருந்துச்சு ராயன்? நல்லா இருந்துச்சு ப்ரோ. இப்போ ஏஆர் மியூசிக் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது ப்ரோ. படத்தோட செகண்ட் ஹீரோவே ரஹ்மான் சொல்லலாம். அந்த மாதிரி தனுஷ் வந்து இப்போ டைரக்ஷன்ல இறங்கி இருக்காரு. பவர் பாயிண்ட்க்கு அப்புறம் நடிச்சு டைரக்ஷன் எப்படி அவுட்புட் நல்லா வந்துருச்சு? நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் தனுஷோட டேரக்டருக்கு வந்து நான் செம ஃபேனு. ஸோ அதை வச்சு தான் நான் போனேன். ஸோ அந்த கேரக்டரைசேஷனு எதுக்கு யார் எவ்வளோ வேணும், சும்மா ஒரு 100-150 ஆக்டர்ஸ் வச்சு அதில் அவுட்புட் கொடுக்கறது பெருசு இல்லை. ஒரு 10 ஆக்டரை வச்சு கூட அது அவுட்புட் கரெக்டாக கொடுக்கலாங்கிறதுக்கு இந்த படம் நல்ல வைலன்ஸ் எப்படி இருந்துச்சு? வைலன்ஸ் வந்து கதைக்கு தகுந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக எதுவும் இல்லை, நேச்சுரலாக தான் இருந்தது. ஸோ இந்த படத்தில் ஏ சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ப்ரொடியூசர் கம்பெனி வந்து ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா இப்போ பொதுவாகவே ஏசென்ட்ரிக் ஃபிலிம்ஸ்னால் ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியில் வந்து வரவேற்பு இருக்காது. ஸோ அதெல்லாம் மீறியுமே இங்கே நமக்கு பார்த்தோம்னா நிறைய ஃபேமிலியோட வந்து பார்க்குறாங்க. இன் கோயிங் வீக்ஸ் வந்து நார்மல் தனுஷ் ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் வந்து கம்மியானக்கப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. அவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப இதுவாலாம் இல்லை. ஸோ நல்லா தான். எஸ்ஏ சூர்யாவுக்கு வந்து நார்மலாக வந்து இப்போ மார்க் ஆண்டனி அளவுக்கு இந்த படத்தில் ஸ்கோப் இல்லைனாலும் வர சீன் எல்லாத்துலேயுமே வந்து அள்ளியிருக்காப்புல. காமெடி சீக்வன்ஸ் வந்து கதைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப இப்போ வர காமெடி மாதிரி இல்லை, கதைக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே காமெடி இருக்கு. அசுரன் டோட்டலா வேற ஜானர், இது டோட்டலா வேற ஜானர். ரெண்டுக்கும் இருக்கிற அந்த கோர் எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் கேரி பண்ணியிருக்காரு. அந்த இதுல வந்து ரொம்ப செட்டிலா நடிச்சிருப்பாப்ல. செட்டிலா இருந்து அதுக்கப்புறம் எலவேட் ஆகி அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து அவரோட அவுட்புட் எல்லாமே வரும். இந்த படத்துலயும் அதே மாதிரி தான் கொஞ்சம் செட்டிலாவே காட்டியிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம அவர் அவ்வளோ செட்டிலா இருக்கும்போது நம்ம யோசிக்கலாம், சரி பேக் ட்ராப் ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நல்லாவே வந்து 10க்கு வந்து நான் 8.5 கொடுப்பேன். நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கதைன்னு பார்த்தீங்கன்னா சின்ன கதை தான். அதை வந்து நல்லா எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 10 இயர்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய கதை. அப்போ இருக்கும்போது எடுத்திருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு ரியாக்ட் இருந்திருக்காது. இப்போ ரிலீஸ் பண்ணதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா தனுஷோட டைரக்ஷன் ஆகட்டும், அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருக்கு. ஆனால் கதை லாஸ்ட்டில் ஏதோ கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் விட்டு போன மாதிரி இருக்கு. ஆனால் மற்றபடி எல்லாமே சூப்பர். ஃபைட் எஸ்ஏ சூர்யா ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? எஸ்ஏ சூர்யா அவர் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் ஆக்டிங் எல்லாருக்கும் நம்ம நார்மலாகவே தெரியும். அவர் பின்னிட்டார் ஆக்டிங்கில். ஆனால் அவருக்குலாம் ரோல் ஏதோ கம்மியாக கொடுத்த மாதிரியே இருக்குது. பெருசாக எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் சின்ன கதையை அப்படியே இது பண்ணிட்டாங்க. பெருசாக எதுவும் தெரியல. காளிதாஸ் ஜெயராமன் ஆக்டிங் அப்படி இருந்துச்சு. அது ஆமாம், அதை பற்றி சொல்லி ஆகணும். அது நார்மலாக அவர் சும்மா ரொமான்ஸ் அந்த மாதிரி நார்மலாக நடிச்சா பழகிட்டாரு. அதனால இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, 2 பேர் ஆக்டிங். அந்த சந்தீப் கிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல தான் முக்கால்வாசி, தெலுங்கு கன்னடம் அந்த சைடு தான் போயிட்டு இருந்தாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ரியோ காம்போ, அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்து சார் என்ன ப்ரோ? இல்லை ப்ரோ, கம்மி தான் ப்ரோ. 10க்கே தெரிஞ்சு 6.5 அப்படி கொடுக்குறோம் ப்ரோ. ஏஆர் மியூசிக் எப்படி இருந்துச்சு? பின்னிட்டார் ப்ரோ, அதுதான் ப்ரோ ஹைலைட்டு. நான் லாஸ்ட்டில் அந்த பாட்டு தான் ப்ரோ இந்த பீக் ஓவரால் மூவியே ரூல் பண்ணிச்சு ப்ரோ அந்த பாட்டு. தனுஷ் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தார் ப்ரோ. ஆஸ் அ டேரக்டராகவும் இல்லாமல் ஆக்டராகவும் இல்லாமல் ரெண்டுத்துலேயும் பிரின்னு பிரிச்சிட்டாரு. ஆனால் ஏஆர் மியூசிக் எப்படி இருந்துச்சு? ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கை வந்து ஆக்சுவலாக ஒரே வேர்டில் சொல்லணும்னா, பெரிய பாய் உங்கள் வாய் எடுத்துன்னு வந்து என் காதில் வைங்களேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப பயங்கரமாக இருந்தது ப்ரோ. எஸ்ஏ சூர்யா ஆக்டிங் எப்படி இருந்துச்சு?
சார் விட்றாதீங்க சார். இல்லை நல்லா பண்ணியிருந்தாரு. அவரை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள், லைக் ரொம்ப லிமிட்டாக பார்த்த மாதிரி இருந்தது. அவரோட ஃபுல் அவுட் இல்லாத மாதிரி. பட் ஆனால் டீனா வந்து செதுக்கிட்டார், பிரிச்சுட்டார். இப்போ டேரக்டராக பவர் பாண்டியில் வேற லெவல் பண்ணியிருந்தாரு. இப்போ அடுத்தது இப்போ ராயனில் என்ன மாதிரி இருந்துச்சு, அவுட்புட் இருந்துச்சு சார்? நீங்கள் நினச்ச மாதிரி ப்ரோ இருந்துச்சு? அவுட்புட்டில் படம் இல்லை, படம் தான் அவுட்புட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப, ஏன்னா இப்போது அதில் வந்து கொஞ்சம் ஃபேமிலி தான் போயிருந்தது, இதில் தான் போட்டு பெரியன்னு பிரிச்சுட்டாரு. மேபி செல்வராகவன்லாம் அவர் ரொம்ப சைலண்ட்டாக வந்தார், செஞ்சார், போயிட்டார். ஆனால் அவருக்கு நல்ல மெயினான ரோல் தான். ரொம்ப ரேட்டிங் கொடுத்தீங்க 10க்கு நீங்கள்? ப்ரோ 10க்கு என்ன ப்ரோ, 10.2 கொடுக்கலாம். ஒரு டேரக்டராகவே போயிடலாமே, இல்லை ஆக்டிங் பண்ணணுமா அப்கமிங் மூவிஸ்ல? ப்ரோ அவர் கண்டிப்பாக டேரக்டராக பண்ணால், அவர் இப்போ ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருப்பாரு, ஃப்ரம் டேரக்டர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இப்போ டைரக்ஷன் பண்ணால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் ப்ரோ, பயங்கரமாக எடுத்துகிட்டு போகலாம். அந்த கேரக்டர் நான் பண்ணலாம், ரஜினிகாந்த் வச்சு பண்ணியிருப்பாருனாரு. பவர் காம்போ இருந்து எப்படி இருந்தது? ஐயோ அது யோசிக்கவே ஒரு மாதிரி இருக்குது. நம்ம வேறு தலைவர் தீனா ஃபேன், 2 பேருக்கும் ஃபேன் வேறு. ஐயோ ஆனால் முடியல. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ படம். ராயன் மூவி சூப்பராக இருந்தது. போனேன் நான் நேற்று ஃபஸ்ட்டு சாங்லேயே தூங்கிட்டேன். பட் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியும், நல்லா இருக்கு. ஐயாயிரம் காம்போ எப்படி இருந்துச்சு? அது நல்லா இருக்கு. பட் ஒன் டைம் வாட்ச் பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்ச். எஸ்டே சூரிய ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அது அல்டிமேட். அவர் வாய்ஸே அல்டிமேட் தான், தரமாக இருக்கும். பட் அதே மாதிரி நல்லா இருந்துச்சு உண்மை. எஸ்ஜே சூர்யா தான். பிரகாஷ் ராஜ்லாம் என்ன பண்ணிட்டு நல்ல கேரக்டர்? கேரக்டர்லாம் நல்லா அதே ஈக்குவல் அப்படியே தான் வந்துட்டு இருக்கு. பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க 10க்கு? 10க்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா 8.5. அசுரனை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? அசுரன் கம்பேர் பண்ணுறதுக்கு ஓகே தான் ப்ரோ, பார்க்கலாம் ஒன் டைம் வச்சு. தனுஷ் டைரக்ஷன்லேயே இது பண்ணலாமா, இல்லை ஆக்டிங்கில் பண்ணலாமா? ஆக்டிங்லேயே பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்த படம்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் ஆக்டிங் வைஸே சூப்பராக இருக்கும். இப்போ பவர் பாயிண்ட் டைரக்ட் பண்ணாரு, இப்போ அதுக்கப்புறம் வேற ஒரு சேனலில் இது பண்ணியிருக்காரு. படம் மொக்கையாக தான் ப்ரோ இருந்துச்சு, அவ்வளோதான். படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? தனுஷ் நடிப்பு எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. மியூசிக் எப்படி இருந்துச்சு? உஸ்ரே சாங் நல்லா இருக்கு. தனுஷ் புதுசாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. முன்னாடி பவர் பாண்டி எடுத்திருந்தாரு, இப்போ புதுசாக ஆக்ஷன் அதிகமா இருந்த மாதிரி இருக்கு. வைலன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஆமா, violence. அசுரன் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அசுரன் தான் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா ப்ரோ. ஏஆர் மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் தான் ஒரு பெரிய ஸ்கோராக இருக்குது படத்துக்கு. இப்போ மரியானுக்கு அப்புறம் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க 2 பேர், காம்போ எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி மரியான் அப்போ காம்போ எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதே அளவுக்கு இங்கேயும் ஹிட் ஆயிருக்கு. அதாவது ரொம்ப அதிகமாக போடாமல் தேவையான நேரத்தை மட்டும் மியூசிக் கரெக்டாக இருக்குது. எஸ்டே சூரிய ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? அவர் ஃபுல் பொட்டென்ஷியல் காட்டல படத்தில். அவர் எப்படின்னா ஒரு காமெடியனாக இருந்து காட்டின மாதிரி தான் இருந்தது. பிகைண்ட் அவரோட லாஜிக்லாம் தவிர்த்து அந்த அளவுக்கு அவர் ஃபுல் பொட்டென்ஷியல் காட்டுற மாதிரி இல்லை. ஸோ இந்த நடிப்பு அசுரன் அந்த காம்போ செட் ஆகும். எல்லாருக்கும் ஈக்குவலாக கேஸ்ட் இருந்துச்சு, இல்லை ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க? ஈக்குவலாக தனுஷ் டைரக்ஷன் எல்லாருக்கும் ஈக்குவலான ரோல் பிளே அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருந்தது. பெட்டராக பண்ணியிருக்காரு டைரக்ஷன். ஒரு டைரக்ஷனை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ஆக்டிங் கண்டினியூ பண்ணலாம்? கன்ஃபார்ம் பண்ணலாம் ப்ரோ டைரக்ஷன். ஆனால் தொடர்ந்து எடுக்காமல் இந்த மாதிரி பவர் பண்ணிக்கு அப்புறம் இது எடுத்துருக்காருல, அது மாதிரி ஒரு கேபிட் எடுத்தால் அவரால். அசுரனை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ஒரு அசுரன் நீங்கள் எந்த பக்கம் கம்பேர் பண்ண முடியாது bro. அது பீக் லெவல் மூவி. இது அசுரன் அளவுக்குலாம் இல்லை. ஓவரால் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆச்சு? எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆச்சு. ஒருத்தான படம்? படம் டெஃபினெட்லி ஒர்த்து தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்காது, மற்றபடி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ 10 ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம்? 10க்கு 8 கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு, நான் ஒன் டைம் பார்க்கலாம். ஏஆர் மியூசிக் எப்படி இருந்துச்சு? போகி பாட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். லாக் ஏதாச்சும் இருந்தா படத்தில்? லாக் இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே லாக் தான். இப்போ தனுஷ் பவர் பாண்டிக்கு அப்புறம் எடுத்திருக்காரு, இது எப்படி இருந்துச்சு படம்? இல்ல ஆக்சுவலா பவர் பாண்டி சூப்பரா இருந்தது, நல்ல ஃபீல் குடா இருந்தது. வைலன்ஸ் எப்படி இருக்கு படம்? வைலன்ஸ் தான் படம் ஃபுல்லா. ஆக்சுவலா சீக்வென்ஸ் ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, கதையே கிடையாது. ஏன்டா இப்படி எடுத்தாங்கன்னு. அசுரனை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? அசுரன் வேற லெவலு, வெற்றிமாறன் ஊரெல்லாம் வேற லெவலு. தனுஷ் அம்மா படம் வேற மாதிரி இருக்கும்னு நினச்சா சென்னை வாசங்களே வந்தாவே இப்படி தான் சண்டை தான் நடக்கும்னு காட்டியிருக்கோம். ஃபுல்லாக சண்டை தான். ஏஆர் மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் அவர் சூப்பர். அவர் வந்து பேக்ரவுண்ட் தான் செம்மையாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பவர் பாண்டி டைரக்ட் பண்ணியிருக்காரு, இப்போ வந்து புதுசாக அவர் இந்த ராயன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பவர் பாண்டி நல்லா இருக்கும் கொஞ்சம். இது வந்து அப்படியே கொண்டு போவாங்க, ஸ்ட்ரீம் பிளே எல்லாமே சூப்பராக இருக்கும். என்ன சண்டை தான் ஃபுல்லாக எடுத்துன்னு அந்த ஒரு கொக்கி மாதிரி ஒன்று இருக்கும், அதே வச்சுக்கினே குத்துவார் எல்லாரையுமே எல்லாமே. வைலன்ஸ் ஓவராக இருக்குங்கிறீங்க? ஆமாம், வைலன்ஸ்.